நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை, இந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. வெல்கம் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டிமேன் சாக்கோ டபுள் எக்ளேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். ஸோ வார கடைசியில் வைல்ட் கார்டெலாம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கிற சமயத்தில் உங்களை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வைல்ட் கார்டில் போட்டி போட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் அவங்களுடைய டிராவல் பற்றியும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செல்ல ஓட்டுகளை பெறுவதற்காகவும் இப்போ உங்கள் முன்னாடி வந்து பேச போகிறாங்க. அண்ட் நிறைய விஷயத்தை நம்ம பின்னோக்கி போய் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வகையில் வந்து பார்த்தோன்னா ஒன்றும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து இப்போ வந்து உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது வார கடைசியாக இருந்தாலும் எங்களோட ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. ஓட்டு போட மறந்துடாதீங்க. இன்னைய நாளை துவக்கி வைக்கிறதுக்கு லெட்ஸ் வெல்கம் SSJ06 அனு. SSJ06 அனு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி? ஓகே. அண்ட் இந்த டிராவலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 5க்கு வருவீங்க அப்படின்னு என்னைக்காவது நினச்சி பார்த்தீங்களா? நான் டாப் 10 வருவேன்னு நினச்சி பார்க்கல. இல்லை 5ன்னு ரொம்ப சந்தோஷம். அது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆனதில் நம்பவே முடியாத மாதிரி இருந்தது. வீட்டில் எல்லாம் ரொம்ப எங்கள் அம்மா வந்து செலக்ட் ஆகணும், ஏன்னா டாப் 5லலாம் டைரெக்டாக உள்ளே போகலை, ரொம்ப வெயிட் லிஸ்ட் ஆகி அப்படி தான் போனேன். ஸோ அம்மா சொன்னாங்க நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு, இதாவது எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே எப்படியோ உள்ளே போயிட்டேன். ஓகே. அதே சுச்சுவேஷன் டாப் 5லேருந்து நீங்கள் போட்டி விட்டு விலகி போக வேண்டிய அந்த சுச்சுவேஷன் வரும்போது அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? தங்கமணி துரு துரு பேச்சு, செல்ல குறும்புகள், பல குரல் ஜாலங்கள் என அழகான அட்டகாசங்களால் நம் உள்ளம் கவர்ந்த போட்டியாளர் அனு. நாம் பிடிக்கும் மாப்பிள்ளடா, நடறிஞ்ச மன்மதண்டா, நான் போடுற கோட்டுக்குள்ள கட்டுப்பட்டு வாழணும் வீட்டுக்குள்ள. அனுக்குள்ள ஒரு நடிகை கூட இருக்கு, சிங்கர் மட்டும் இல்ல. இசையை கொண்டாடும் நம் அரங்கம் இந்த இசைக்குயிலின் 12வது பிறந்த நாளையும் கொண்டாடி அழகு பார்த்தது. போன சீசன் வந்தப்பவே பிள்ளைங்களோட பர்த்டே எல்லாம் கொண்டாடும் போது சொல்லுவான், நான் இந்த இடத்துல இருந்திருந்தா எனக்கும் பர்த்டே கொண்டாடிடுவாங்களா அப்படின்னு சொல்லுவான். அது இப்போ நிறைவேறினது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு சுற்றிற்கும் நேர்த்தியான பல பாடல்களை தேர்வு செய்யும் இவர் பல முறை சாக்லேட் ஷவர் மற்றும் பெஸ்ட் பர்ஃபார்மர் போன்ற பட்டங்களையும் தட்டி சென்றுள்ளார். இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மர் அனு. வருடும் மெல்லிசையாய் நம் உள்ளம் கவர்ந்த இவர் நம் மேடையின் டாப் 10 போட்டியாளர்களில் ஒருவரானார். அனு வந்து உள்ள போயிடுவாங்க. டாப் 10ற்கு பிறகு போட்டியின் கடினமான சுற்றுக்களால் சில முறை டேஞ்சர் ஜோனில் தள்ளப்பட்டாலும் ஸோ இன்றைக்கி பார்த்த பர்ஃபார்மன்ஸில் சேஃப் ஜோனில் இருக்கிறது வந்து அவங்களும் வெரி 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 மைன்யூட் இதில் தான் சேஃப் ஜோனில் இருக்காங்க. அனு, நீங்கள் போகலாம். அனு, ஃபென்டாஸ்டிக். நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். விடாமுயற்சியுடன் தன் சரிவுகளை சரி செய்து நம் செல்ல குரல் தேடலின் டாப் 5 போட்டியாளர்கள் முதலாவதாக தேர்ச்சி பெற்றார் மன்னார்குடி அனு. இந்த சூப்பர் சிங்கர் பயணத்தில் பல முறை தன் பாடல்களால் நம் மனதை கொள்ளை கொண்ட அனு
ஒருமுறை தன் வெளிப்படையான வார்த்தைகளால் நம் மனதை நெகிழ வைத்தார். അമ്മമ്മ എൻ്റെ അമ്മയ്ക്ക് പകരം ഞാൻ സോറി പറയാ. എനിക്ക് നിങ്ങളെ കാണുന്ന ആഗ്രഹമുണ്ട്. ഞാൻ തീർച്ചയായിട്ടും നിങ്ങളെ വീട്ടിലേക്ക് ഞാൻ വരും. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளோ வருஷம் ஆச்சுல்ல, கண்டிப்பாக அவங்க உங்களை மன்னிச்சிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை வீட்டுக்கு போய் அந்த அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் பொண்ணை பார்க்கும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு அது சந்தோஷம். தன் இசைத்திறனால், தன் வித்தியாசமான குரலால் நம் உள்ளங்களை அணு அணுவாக அபகரித்த இந்த செல்லக்குரல் இந்த வாரம் போட்டியை விட்டு வெளியேறினாலும் நேரடியாக வைல்ட் கார்டு சுற்றிற்கு தகுதி பெற்றுவிட்டார். வைல்ட் கார்டில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன் அண்ட் எப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணதில்ல? நல்லா பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். பாக்கியெல்லாம் அவங்க கையில் தான் இருக்கு. இப்போ உங்கள் அம்மா கிட்ட கேட்கலாம். அனுவோட அம்மா சொல்லுங்கள், அனு இது வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணதிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸ்னால் எதுன்னு சொல்லுவீங்க? நிறைய ரவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரெட்ரோ ரவுண்டு. இந்த மின்மினிக்கு கண்ணில் ஒரு மின்னல் வந்தது அந்த சாங். ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க பாடினதில்? அப்போ வந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. ரொம்ப முடியாமல் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருந்தோம். அதனால் நாளைக்கு எப்படி பாட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் நான் நல்லா பாடி நல்ல சாக்லேட் ஷவரெல்லாம் வாங்கினேன். அனுவோட அம்மாவுக்கு அனு பெர்ஃபார்ம் பண்ணதிலே ரொம்ப பிடிச்ச ஒரு பெர்ஃபார்மன்ஸை சொல்லியிருக்காங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் இப்போ உங்களுக்காக. நீ இந்த பாட்டு பாடும்போது நான் எங்கேயோ பறந்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ரொம்ப நல்லா பாடிருக்க. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். அண்ட் வைல்ட் கார்டில் இப்போ போட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய SSJ06 அனு உங்களுடைய ஓட்டுகளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பண்ண வேண்டியது தான் www.vijaytv.com/supersingerjunior3 அப்படின்ற இணையத்தில் முகவரிக்கு போய் அனுக்கு உங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அதர்வைஸ் நீங்களே சொல்லுங்கள், எஸ்எம்எஸ்ல எப்படி ஓட்டு போடுறது? நான் இன்னும் நல்லா பாடுவேன். ஸோ நீங்கள் எனக்கு ஓட் போட்டு ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வரணும். ஸோ எனக்கு ஓட் போட வேண்டிய ஃபார்மேட் SSJ06 send to 57827. ப்ளீஸ் எல்லோரும் ஓட் போடுங்க. ஃபைனல்ஸ் போடணுங்கிறது என்னோட கனவு. ஸோ ப்ளீஸ் ஓட் போடுங்க. ஸோ அனு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரசிகர்கள் உங்களுக்கு ஓட்டுகளை குவிச்சிட்டு இருப்பாங்க. இது வார கடைசியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி. ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்ஸ் அண்ணா. வைல்ட் கார்டில் போட்டி போட்டு இருக்கக்கூடிய நம்ம கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ட்ராவல் அண்ட் அவங்களுடைய ஃபேவரட் மூமெண்ட்ஸ் எல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 அப்படின்ற டைட்டில் யார் வின் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸெல்லோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 பெட்ரூம் டவுன் ஹவுஸ் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படின்னு கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer Junior 3 Challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இந்த வார கடைசியிலும் எங்களோட ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனில் இருக்குது. அண்ட் அந்த வகையில் வந்து நம்ம வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களோட அழகிய மெமரிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபேவரட் மூமெண்ட்ஸ் அண்ட் அவங்களோட ட்ராவல் பற்றி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் லைன்ஸ் எல்லாம் வந்து இந்த வார கடைசியிலும் ஓப்பனாக இருக்குது. அண்ட் உங்களுக்காக வந்து ஒவ்வொரு குழந்தையும் வந்து அவங்களுடைய ஓட்டுகளை சேகரிக்கிறதுக்காக உங்ககிட்ட ஸ்பெஷலாக வந்து ரிக்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த வகையில் அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் ட்ராவல் ஆகி இப்போ வைல்ட் கார்டில் பாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் SSJ09 யாழினி. SSJ09 யாழினி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகே, மிக திறமையான ஒரு பர்ஃபார்மர் நீங்கள். அண்ட் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிருக்கீங்க. அதாவது இந்த வைல்ட் கார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக போட்டியை விட்டு விலகின ஒரு ஆள் நீங்கள் தான். செமிஃபைனலில் தான் வந்து போனீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த வாரமே இங்கே இருக்கிறீங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம் சூப்பர் சிங்கர் ஜூனியர் இசை தேடலின்
3 சீசன்களிலும் இடம்பெற்ற ஒரு செல்லக்குரல். யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடுதானாட. விடாமுயற்சியை தன் அடையாளமாக கொண்ட இந்த குட்டி கஜினி நம் இசை மேடையின் குட்டி டிடி மற்றும் நேஷனல் அவார்ட் வின்னர் போன்ற செல்ல பெயர்களால் அனைவராலும் செல்லமாக அழைக்கப்பட்டாள். அந்த பொண்ணு வந்து பயங்கரமான ஒரு நேஷனல் அவார்ட் வின்னர். இப்போ வந்து அவங்க அடுத்த லெவலுக்கே போயிட்டாங்க. உங்க பேர் என்னன்னு கேட்டா கூட அப்படின்னு எல்லா ரியாக்ஷனையும் கேட்டுட்டு தான் அவங்க வந்து கொடுப்பாங்க. நம்ம சூப்பர் சிங்கருடைய டிடி அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா நம்ம அழைக்கக்கூடியவங்க தான் வந்து அடுத்து பாட போறாங்க. சிங்கிள் பிரெத்ல நீ எவ்வளவு லாங்கா ஒரு ஃப்ரேஸ் ஒரே மூச்சில் பாடிங்கிறது அமேசிங். எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. நோ வெயிட்டிங் ஃபார் சாக்லேட். ஆரம்ப சுற்றுகளில் தன் அசத்தலான பாடல்களால் நம்மை வசீகரித்த யாழினி பின்னர் சற்றே சில சரிவுகளை சந்தித்தார். ஜட்ஜஸ் ஸ்கோர் எல்லாம் ஜாயின் பண்ணி பார்க்கும்பொழுது அகிலேஷ் நீங்கள் டாப் 10ல் போகிறீங்க. தோல்வியை தூர விலக்கும் திறன் கொண்ட இவர் இக்கட்டான இறுதிக்கட்ட வாய்ப்பினில் சவாலான பாடல்களை கொண்டு தனி முத்திரை பதித்து டாப் 5 போட்டியாளர்களில் ஒருவரானார். Going to semi-finals. அரையிறுதி சுற்று வரை முன்னேறி 4 சிறந்த போட்டியாளர்களில் ஒருவராக தடம் பதித்த யாழினி மற்ற 3 போட்டியாளர்களுக்கு கடும் சவாலாக திகழ்ந்தாலும் இந்த சுற்றில் தவிர்க்க முடியாமல் வெளியேறினார். இசையின் எல்லையை எட்டி பார்க்க துடிக்கும் இந்த இசை மகள் வைல்ட் கார்டு சுற்று மூலமாக கட்டாயம் தன் முழு திறமையையும் வெளிப்படுத்தி இறுதிப் போட்டிக்குள் நுழைவார் என எதிர்பார்ப்போம். ஆக்சுவலி செமிஃபைனல்ஸ்லேருந்து எலிமினேட் ஆகும்போது எல்லாருக்குமே வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் போயிருந்தால் நம்ம ஃபைனல்ஸ் போயிருக்கலாமே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். பட் எனக்கு வந்து செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்திருக்கோமே அப்படின்னு ஒரு சந்தோஷம்தான் இருந்தது. ஸோ வந்து ஒரு எப்போவுமே நான் நினச்சேன் நான் வந்து எலிமினேட் ஆகும்போது நான் கவலைப்படுவேன்னு. பட் எனக்கு கவலையே இல்லை. பரவாயில்ல, இது வரைக்கும் வந்ததே சந்தோஷம். நான் ஆக்சுவலி அன்றைக்கி அழவே இல்லை, ஏன்னா எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஓகே, ஸோ செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து நம்மளுடைய திறமையெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்குமே அப்படின்றதுலாம் வந்து பார்த்தோன்னா அந்த அழுகையெல்லாம் வரல, சந்தோஷமாக தான் இருந்தது. சரி, ஓகே. அண்ட் இப்போது இந்த ட்ராவல், இந்த செமிஃபைனல்ஸ்லாம் தாண்டி இப்போ வைல்ட் கார்டில் இருக்கீங்க, ஓகேவா? ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இந்த ட்ராவல் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் 2 சீசன்ஸில் வந்து அம்மா சொன்னாங்கன்னே தான் வந்தேன். என்னோடய ஆசையில் எனக்கு ஒரு ஆசை இது வரைக்கும் வரணும் அப்படின்லாம் கிடையாது. பட் 3rd சீசனில் வந்து நம்ம செட்டுக்குள்ளே வரணும் அப்படின்ற ஆசை தான். அதுக்கப்புறம் நான் வந்து அதான் செட்டுக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்னு ஒரு விளையாட்டுத்தனமாக தான் இருந்தேன். பட் டாப் 10க்கு அப்புறம் ஐயோ நம்ம நல்லா பாடணும், அப்போ தான் ஒரு இது வந்தது. அண்ட் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம அடுத்த ரவுண்ட் போகணும், அடுத்த ரவுண்ட் பண்ணணும், நம்ம ஃபைனல்ஸ் வரைக்கும் பாடணும் அப்படின்ற ஆசை இருந்தது. ஓகே, ஒவ்வொரு ரவுண்டையும் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அடுத்த ரவுண்டுக்கு போகணும் அப்படின்ற முழு முயற்சி அண்ட் டெடிகேஷனோட நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ 2 சீசனுக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் வந்து அம்மா சொல்லி தான் வந்தீங்க. இந்த சீசன் வந்து நீங்கள் சொல்லி வந்தீங்களா இல்லை அம்மா சொல்லி வந்தீங்களா? நானாவே தான் 3rd சீசனில் வந்தேன். ஓகே, இந்த சீசனில் நீங்கள் சொல்லி தான் வந்தீங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி 2 சீசனுக்கு உங்களுக்கு கூட்டம் வந்தாங்க, அவங்க அம்மாட்ட பேசிடலாம். வணக்கம்மா. ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுடைய பொண்ணு பாடின பாடலில் எந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து ஒன்றும் ஞாபகம் இருக்குது, மறக்க முடியாத பர்ஃபார்மன்ஸ்னால் எதை சொல்லுவீங்க? யாழினி பாடின நிறைய சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா அவள் செமிஃபைனல்ஸில் பாடின இறைவா உன் மாளிகையில் அந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, அதாவது ஃபைனல்ஸை எட்டுறதுக்கு நான் இன்னும் ஒரே ஒரு படி, கடைசி படியில் நின்றுட்டுருக்கிறேன். என்னாலான முயற்சியில் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், கடவுளே நீ என்னையை காப்பாற்றுன்னு அவளே நேராக கடவுள்கிட்ட கேட்ட மாதிரி இருந்தது அந்த சாங். அதனால எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிக்கும்.
யாழினியோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸை மீண்டும் ஒரு முறை Beautiful singer. Thank you. Beautiful. At your age, I wouldn't have been able to sing such an emotional song. So full of emotions, and you could put those emotions, and it touched our heart. ஸோ SSJ09 யாழினிக்கு ஓட்டு போடுறதுக்கு 3 வழிமுறைகள் இருக்குது. அதில் ஒன்று தான் www.vijaytv.com/supersingerjunior அப்படின்ற இணையதள முகவரிக்கு போயிட்டு யாழினிக்கு உங்களோட ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அதர்வைஸ் எஸ்எம்எஸ்ல எப்படி போடணும் யாழினி? எனக்கு ஃபைனல்ஸ் போகணுன்றது மிகப்பெரிய ஆசை. நிச்சயமாக உங்களோட செல்ல பிள்ளையாக என்னை நினச்சி எனக்கு ஓட் பண்ணுங்கள். மை நம்பர் இஸ் SSJ09. Send it to 57827. SSJ09 யாழினி வைல்ட் கார்டில் நல்லா பாடுறதுக்காகவும் அடுத்த ரவுண்டு போகிறதுக்காகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வார கடைசிலையும் எங்கள் ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் ஓட் பண்ணணும் அப்படின்ற வழிமுறைகளையும் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மறந்துடாமல் உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட்க்கு ஓட்டுகளை போட மறந்துடாதீங்க. அண்ட் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் ஒன்றும் சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கண்டஸ்டன்ஸோட பேச போகிறோம். இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்களுடைய ட்ராவல் பற்றியும் அண்ட் அவங்களுடைய அம்மாக்கள் வந்து பார்த்தோன்னா அவங்களுடைய ஃபேவரட் பாடல்களை வந்து பார்த்தோன்னா மீண்டும் எங்களுக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வார கடைசியாக இருந்தாலும் எங்களோட ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நம்மளோட குழந்தைகள் உங்ககிட்ட ஓட்டு கேட்கவும் வந்திருக்காங்க. அந்த வகையில் அடுத்ததாக லெட்ஸ் வெல்கம் SSJ13 மாலவிகா. SSJ13 மாலவிகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, நீங்கள் வந்து இந்த மேடைக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்து சிங்கிங் மேலே வந்தது, நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்க. உங்களோட ட்ராவல் எப்படி இருந்தது அண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முறை நினச்சி பார்த்து சந்தோஷப்படுறீங்க? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ரொம்ப ரவுண்ட்ஸ் வரல, 9 to 10 ரவுண்ட்ஸ் தான் வந்தேன். ஆனால் அம்மா சொன்னாங்க நீ வைல்ட் கார்டில் கண்டிப்பாக வருவே அப்படின்னாங்க. அந்த மாதிரியே சித்ரா மேம் சொல்லி வைல்ட் கார்டில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரியான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருக்கீங்க அண்ட் நீங்கள் வைல்ட் கார்டில் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உழைச்சிருப்பீங்க இல்லையா? என்ன மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க? எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 1 hour 1.5 hours ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி வந்து டெய்லி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் என்னைக்காவது வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்மளால் வந்து கொஞ்சம் ரவுண்ட்ஸ் தான் வந்து இருக்க முடியுது, ஒரு 9 to 10 ரவுண்ட்ஸ் தான் இருக்க முடியுது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். மாளவிகா, நீ இந்த வாரம் ஓய்வு எடுக்க போகிற. I want to say something, Malvika. அதாவது இந்த ஷோவில் நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறேன், மால்விகா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணா unknowingly or knowingly, which is I think very good. You played rather than working on your weaknesses very fast. You showed us your strengths. உன்னோட சில performances were outstanding. எனக்கு இந்த ஆலங்கோயில் உன்னோட ரிஹர்சல் ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர். ஸோ நீ என்ன பண்ணியிருக்கேன்னா நீ உன்னுடைய ஸ்பெஷாலிட்டி ஸ்ட்ரென்த்ஸை நீ நம்மளுக்கும் and outside world king காமிச்சிருக்க. You've used this show very intelligently and I congratulate you for it. எந்த அதாவது வீட்டில் உட்காந்து ஐயோ இந்த ரவுண்டில் நம்ம இருந்தால் நல்லா பாடியிருப்போமே அப்படின்னு தோணுற ரவுண்ட் எதாவது இருக்கா? கிளாசிக்கல் ரவுண்டு மிஸ் பண்ணீங்க ரொம்ப. ஓகே, எஸ். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ரவுண்டில் வந்து உங்கள் டேடி வந்து இங்கே வாசிட்டு இருந்தார். ஸோ நீங்கள் அவர் கூட சேர்ந்து பாடிஇருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் இந்த சமயத்தில் சொல்லியிருக்கீங்க. ஸோ இப்போ மாளவிகா அம்மா,
மாளவிகா அம்மா சொல்லுங்க, அதாவது மாளவிகா பாடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ்னா இது? பாடினது வந்து பேசக்கூடாது பாட்டு, ரஜினி ஹிட்ஸ் அந்த ரவுண்டில் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சாக்லேட் ஷவர் வாங்கினதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸோ மாளவிகா அம்மாவுக்கு மாளவிகா பாடினதுலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாடல் ரஜினி ஹிட்ஸில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாது அப்படின்ற பெர்ஃபார்மன்ஸ் தான். மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக அந்த பாடல். பேசக்கூடாது வெறும் பேச்சில் சுகம், ஓ ஏதும் இல்லை வேகம் இல்லை, இலைகள் காண்போமே ஆசை கூடாது மணமாலை தந்து, ஓ சொந்தம் கொண்டு மஞ்சம் கண்டு இலைகள் காண்போமே ஆசை கூடாது. காலை பணியும் நீ கண்மணியும் நீ என் கனவும் நீ, மாலை மயக்கம் நீ பொன்மலரும் நீ என் நினைவும் நீ, ஊஞ்சலாடும் பருவம் உண்டு உரிமை தர வேண்டும், நூலில் ஆடும் இடையும் உண்டு நாளும் வர வேண்டும், பல காலம் உனக்காக மனம் ஏங்கி வாடுதே, வருகின்ற தை மாதம் சொந்தம் அணிகின்ற மணிமாலை பந்தம், இரவோடும் பகலோடும் இன்பம் ஆசை கூடாது. மாளவிகா நல்ல பண்ணுங்க மாளவிகா, நல்ல சிங்கர், நல்ல சங்கதி, எல்லாம் குரல்ல நல்லா பேசுது. இலைகள் காண்போமே பேசக்கூடாது. மாளவிகா எஸ் சார். ஐத்தால கடிக்கிறீ முட்டால கடி வருகிறீ. மீண்டும் அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அண்ட் மாளவிகாக்கு உங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ணணும்னா நீங்கள் www.vijaytv.com/supersingerjunior அப்படின்ற இணையதள முகவரிக்கு போயிட்டு உங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அதர்வைஸ் SSJ ஸ்பேஸ் 13 டைப் பண்ணி 57827க்கு உங்கள் ஓட்டை கொடுக்கலாம். ஓகே, SSJ13 மாளவிகா, ஆல் த பெஸ்ட். மாளவிகாவை தொடர்ந்து அடுத்து டாப் 6 வரைக்கும் டிராவல் பண்ண SSJ01 ஜெயந்த். ஜெயந்த், நீங்க வந்து விசாகப்பட்டினத்துல இருந்து வந்து இங்க வந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இப்போ வைல்ட் கார்டு வரைக்கும் வந்து பாடிட்டு இருக்கீங்க இல்லையா? ஸோ வந்து இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க இவ்வளோ தூரம் நீங்க டிராவல் பண்ணது? முன்னாடி நான் சென்னைக்கு வரும்போது எனக்கு தமிழே தெரியாது, இப்படி பாடினோம் அது அந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது. பட்டு கொஞ்சம் கற்றுக்கு அப்புறம் நான் நிறைய பாட்டு கேட்டு பாடிட்டேன். இசையை சுவாசித்து, இசையை ஸ்பரிசித்து, இசையின் மொழி பேசி, இசையின் வழி வளர்ந்து, இசையின் விழிகளால் உலகை பார்த்து கொண்டிருந்த ஜெயந்த் தன் இசைக்கு மற்றொரு அங்கீகாரத்தை தேடி சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3க்குள் காலடி எடுத்து வைத்தார். பால் போலே 16 எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். జయంత్ గారు మీరే విన్నర్ గారు. వి ఆర్ వెరీ హ్యాపీ గారు. ஜெயந்தின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 பயணம் சுவாரஸ்யங்களும் சந்தோஷங்களும் நிறைந்ததாக இருந்தது. அந்த பீஜம் டாடாடாம் டாடாடாம் ఎఫెక్టడా నా మాటల కడలి మన్నే అంటేనే, ఆ మాటల కడలి మన్న వారి పోటుకినేనే. நம்மை பல முறை தன் விஷமத்தாலும் குழந்தைத்தனத்தாலும் சிரிக்க வைத்த ஜெயந்த் ஒரு முறை அழவும் வைத்திருக்கிறார். At the time of 7th month, doctors told that either he will be born physically handicapped or immature.
He's 12 plus, but he's not as matured as 12 plus. I'm sorry to say that just even if you say some mistakes, he can't understand. I think this round should be dedicated to this child. டெடிகேஷன் ரவுண்டுக்கு பிறகு நாம் ஜெயந்தை பார்க்கும் கண்ணோட்டம் மாறியது. அவனது இசை அறிவும் திசை அறியாமையும் நம்மை மாறி மாறி வியக்க வைத்தது. அவனது சில பிரம்மாண்ட வெற்றிகள் நம்மை பிரமிக்கச் செய்தது. இசையை கண்ணாடியாக பிரதிபலித்துக் கொண்டிருந்த ஜெயந்தின் வெற்றி பயணம் கிளாசிக்கல் ரவுண்டில் ஒரு தடங்கலை சந்தித்தது. இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் கொண்டு வரலாம். இட்ஸ் ஆல்வேஸ் பாசிபிள். ஜெயந்த் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3ஐ விட்டு இன்று வெளியேறினாலும் அவன் விட்டுச் செல்லும் நினைவலைகள் என்றும் நம்மை விட்டு நீங்காது. ஓகே ஜெயந்த், சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 மேடை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு முக்கியம், உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்? இந்த ஷோ வந்து எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஷோ எனக்கு தாய் மாதிரி தான். அம்மா மாதிரி? ஆமாண்ணா. வெரி குட். ஸோ இப்போ ஜெயந்தோட அம்மாட்ட கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம். ஓகே, ஜெயந்த் பாடினதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ்னா எதை சொல்லுவீங்க? ஜெயந்த் பாடின பாட்டில் எனக்கு நிறைய பாட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங் வித் ஜட்ஜஸ் ரவுண்டில் சித்ராம்மா கூட பாடின பாட்டு எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். ஓகே, சிங்கிங் வித் ஜட்ஜஸ் ரவுண்டில் நம்ம ஜெயந்த் அவர்கள் சித்ரா அம்மா கூட பாடின பாடல் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான பாடல் அப்படின்னு ஜெயந்த் அம்மா சொல்லியிருக்காங்க. அண்ட் மீண்டும் அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக. ரெட்டை சூரியன் வருகுதம்மா, ஒற்றை தாமரை கருகுதம்மா, வாழ்முனையில் ஒரு சுயம் வரமா, மங்கைக்குள் ஒரு பயம் வருமா, குருதமயந்தி நானம்மா, என் நளராஜன் யாரம்மா, மனவானன் இங்கே நானம்மா, மகராஜன் இங்கே நானம்மா, இது மாலை மயக்கம், என் மனதில் நடுக்கம், நெஞ்சில் வார்த்தை துடிக்கும், நீ ரெண்டில் ஒன்னு சொல்ல சொன்னா உமக்கேலி என்ன சொல்லும், நீ சொல்லும் சொல்லுக்குள்ள என் பொழுப்பு வாழப்புள்ள, நீ போன்றவத்தனுக்கு ஏனாக்கு ஊரும் புள்ள, வீரபாண்டி கோட்டையிலே மின்னலடிக்கும் வேளையிலே கொலுசு சட்டம் மனசு திருடியதை, வீரபாண்டி கோட்டையிலே மையிலிட்டு வேளையிலே வலவை சட்டம் இதயம் திருடியதை, வீரபாண்டி கோட்டையிலே வெள்ளி முளைக்கும் வேளையிலே பருவ பொண்ணு திருடி தழுவ திட்டமிட்ட கல்வர்களை மிஞ்சி கொலுசு நெஞ்சி திருடியதோ. வார கடைசியாக இருந்தாலும் எங்களோட ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனாக இருக்குது. அண்ட் 3 வகையில் வந்து நீங்கள் வந்து ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். அதில் முதல் முறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது www.vijaytv.com/supersingerjunior அப்படின்ற இணையத்தில் முகவரிக்கு போயிட்டு உங்களுடைய ஓட்டுகளை ஜெயந்துக்கு பதிவு பண்ணலாம். அதர்வைஸ் எப்படி பதிவு பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள். எஸ்எம்எஸில் ஃபைனல்ஸில் வரணும்னு என்னோட ஆசை. ப்ளீஸ் ஓட் பண்ணுங்க. SSJ space 01 send to 57827. SSJ01 ஜெயந்த், ஆல் தி பெஸ்ட் பா. தேங்க்யூ. வைல்ட் கார்டில் கலந்து கொண்டு போட்டி போட்டிருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய ஸ்பெஷல் மெமரிஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டிராவல் பற்றி நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 சேலஞ்ச் செலிப்ரேட்டட் பை கேண்டி மேன் சாக்கோ டபுள் எக்லேர்ஸ். இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். இன்னைக்கு நம்ம வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டுகளை சேகரிக்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டிராவல் இருக்கக்கூடிய அழகான மெமரிஸை அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் லெட்ஸ் வெல்கம் SSJ05 அஜித். சொல்லுங்க அஜித், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் முறையாக இந்த ஸ்டேஜில் ஏறி பாடும் பொழுது, அதாவது அந்த
ஃபஸ்ட்டு செலெக்ஷன்லாம் வச்சாங்க இல்லையா, அப்போ பாடும்போது நீங்கள் நினச்சிங்களா டாப் 9 வரைக்கும் நான் வருவேன் அப்படின்னு? இல்லை, டாப் 30 வரைக்கும் தான் வருவேன்னு நினச்சேன். ஆனால் டாப் 10 வருவேன்னு நினைக்கல. 30 வரைக்குமே வரமாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாப் 9ல் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டி விட்டு விலகி போனீங்க இல்லையா? இது என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றும் புரியல. வெறும் கேள்வி ஞானத்தில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற இந்த குழந்தைங்க, அஜித் ஹைலி டேலண்டட் யூ ஆர். இதை சொல்கிறது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீ தான் ஓய்வு எடுக்கிற. ஆனால் வாழ்க்கையில் டெஃபினட்டாக ஜெயிப்பேன். ட்ரஸ்ட் மீ. காட் பிளஸ் யூ. அஜித், உங்களோட பேஷனை வந்து உங்களோட டிரைவிங் ஃபோர்ஸாக வச்சு டாப் 10 வரைக்கும் வந்திருக்கீங்க. ஐ திங்க் யூ டிசர்வ் அ ஸ்டாண்டிங் ஓவேஷன். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் 3 துவக்கத்திலிருந்து நம் கவனத்தை தன் பக்கம் ஈர்த்த இளம் போட்டியாளர்களில் ஒருவன் அஜித். பக்கத்து ஜிம் போயிருந்தா இந்த சாங் வெளியில இருக்கும் கேட்டது. அந்த அளவுக்கு ஹை பிச்சில் பாடியிருக்காரு அழகா. சரி யார் பாருன்னு உள்ள வந்தா அந்த மாதிரி சூப்பர் சிங்கர் ஜூனியர் போயிட்டு இருக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள வந்தா ரொம்ப அழகா பாடிருக்காரு. டாப் 30க்குள் காலடி எடுத்து வைத்த மிக குட்டி ஜூனியர்களில் ஒருவனான அஜித்தின் சூப்பர் சிங்கர் பயணம் தன் வயதாலும் அனுபவமின்மையாலும் சற்று தடுமாற்றத்துடன் துவங்கியது. லிரிக்கு போன வாட்டி கூட ஒரு வாட்டி இப்படி நடந்தது. இந்த டென்ஷனில் சாங் வந்து சரியாக நீ வந்து பாட முடியாமல் போயிடும். யாரெல்லாம் இன்னைக்கு டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க? மாளவிகா, அகைன் அஜித். ஆனால் கூடிய விரைவிலேயே அவனுக்குள் ஒளிந்திருந்த இசை கை கொடுக்க அவனது சூப்பர் சிங்கர் பயணம் வெற்றி பயணமாக மாறியது. நீ இதுவரைக்கும் இந்த ஸ்டேஜில் பாடினதுல தி பெஸ்ட். அஜித் பாடிய பாடல்கள் அவனது இசை ஆர்வத்தையும் கடின உழைப்பையும் பிரதிபலித்தது. அவனது ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் கேட்க மட்டுமின்றி பார்க்கவும் மிக அழகாகவே இருந்தது. You have a very, very bright future. You will be a legend. சூப்பர் சிங்கரின் அரங்கிற்குள் காலடி எடுத்து வைத்த ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்டையும் தன் பெர்ஃபார்மன்ஸால் கவர்ந்தார் இந்த ஜூனியர். Devi Shri Prasad is listening to you. He'll definitely going to call you for a song.
இவர் பாடும்போது ஹீரோவாக ஆயிடுறாரு. ஓகே, டாப் 9க்கு அப்புறமேட்டு வீட்டில் உட்காந்து பார்த்துருப்பீங்க இல்லையா ஒவ்வொரு ரவுண்டையும். ஐயோ இந்த ரவுண்டில் பாடிருந்தா நம்ம சூப்பராக பாடிருப்போமே அப்படின்னு ஏதாவது நினச்சி ஃபீல் பண்ண ரவுண்ட் இருக்கா? ரஹ்மான் சார் ரவுண்டா? ஓகே, அந்த ரவுண்டில் வந்ததுன்னா ஒரு கலக்கிருக்கலாம். சரி, ஓகே. அண்ட் ஆஜித்தோட அம்மாட்ட கேட்கலாம். வணக்கம்மா. ஓகே, ஆஜித் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு பர்ஃபார்மரு. அண்டு எல்லா பாடலுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லா பாடலுமே நம்ம குழந்தை பாடும்போது பிடிக்கும். பட் இருந்தாலும் ஒரு பாடல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாடல், இது வந்து நாங்கள் எப்போதுமே நினச்சி சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படின்னா எந்த பாடல் நீங்கள் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்ச சாங் வந்து ஜட்ஜஸோட பாடும்போது சித்ரா அம்மா கூட பாடினது, அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உயிரே 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 அப்படின்ற பாடல். ஓகே, சிங்கிங் வித் ஜட்ஜஸ் ரவுண்டில் நம்ம ஆஜித் அவர்கள் சித்ரா அம்மா கூட சேர்ந்து பாடின பாடல் அவங்க அம்மாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அந்த பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்காக. ஒரு பாட்டு நீங்கள் மென்ஷன் பண்ண ஒரு பாட்டு. ஸோ இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? இவன் இன்னைக்கு ரொம்ப அழகா பாடினா நீ ரொம்ப நல்லா பாடின. ஸோ SSJ05 ஆஜித் அவர்களுக்கு உங்களுடைய ஓட்டுகளை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு 3 வழிகள் இருக்குது. அதில் ஒன்று தான் www.vijaytv.com/supersingerjunior அப்படின்ற இணையதள முகவரிக்கு போயிட்டு ஆஜித்க்கு உங்களுடைய ஓட்டுகளை பதிவு பண்ணலாம். எஸ்எம்எஸில் எப்படி ஓட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் பாடின பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நான் ஃபைனல்ஸில் பண்ணணுன்னா ப்ளீஸ் 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 எனக்கு ஓட் பண்ணுங்கள். SSJ05 send to 57827. SSJ05 Ajit, congratulations and வாழ்த்துக்கள். Thank you. ஸோ இன்றைய நாளுடைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய அழகிய மெமரிஸை மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ல ஓட்டுகளை கேட்கறதுக்காகவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கப்பட்டது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓட்டுகளை வந்து உங்ககிட்ட கேட்டாங்க. அண்ட் இது வார கடைசியாக இருந்தாலும் ஓட்டிங் லைன்ஸ்லாம் ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் நாளைக்கும் வந்து நம்ம குழந்தைகள் வந்து நிறைய விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க அண்ட் உங்களுடைய செல்ல ஓட்டுகளை கேட்பாங்க. அது வரைக்கும் இட்ஸ் மீ மகாபானன் saying டாடா bye bye from Airtel Super Singer Junior 3 challenge celebrated by Candyman Choco Double Eclairs. இது தமிழகத்தின் செல்ல குரலுக்கான தேடல். குட் நைட்.